மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always, having all sufficiency in all things, may abound to every good work. 2 Corinthians 9:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் God Goes His Ministries-இன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்து போயதான 8 மாத காலமாக கர்த்தர் நம்மளை தாங்கினார், நடத்தினார். எல்லா பொல்லாப்பு தீமைக்கு விடுவித்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து வந்தார். இந்த 9வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலுமே பிரியமானவர்களே, நாம் வேதவசன தியானத்திற்காக சங்கீதம் 37:4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, நாளிலே மன மகிழ்ச்சி என்ற காரியத்தை குறித்து ஒரு சில வசனங்களை முன்பாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக வேண்டுதல்கள் இருக்கிறது, அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு மனிதன் மனமகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அநேக பாடுகள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், கவலைகள் எல்லாம் ஒரு மனிதனை எப்போதுமே நெருக்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கு மத்தியில் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் அருளி செய்த வசனங்கள் நம்ம இதயத்தில் பதிந்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாக எப்போதுமே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க முடியும். தேவநாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. அதுபோல் சங்கீதம் 37:11 வசனம் விதமாக சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். இங்கே சுபாவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணம். இந்த சாந்த குணம் ஆணுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவர்களுக்கு, தெய்வீக அபிஷேகத்தில் எப்போதும் நிறையக்கூடியவர்களுக்கு, ஆத்மாவில் ஆராதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த தெய்வீக சுபாவத்தை தரித்திருப்பார்கள். இந்த சாந்த குணம் அவர்களாக எப்போது இருந்து கொண்டிருக்கும். சோதரம் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆத்மீகமாகவும் பௌதிகமாகவும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும். தேவநாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். அதே போல சங்கீதம் 119:16 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, முது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்,
உமது வசனத்தை மறவேன். அதாவது ஆணுடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அதை மறக்காத வண்ணம் உள்ளத்தில் ஆழத்தில் தியானத்தில் இருக்கும் பொழுது நம் உள்ள எப்போதுமே அந்த மனமகிழ்ச்சியாகவே இருக்கும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொன்னதான அந்த வாக்குத்தத்தம், அது ஆண்டவர் அப்படியே நமக்கு நிறைவேற்றக்கூடியதாக இருப்பதனால ஒரு நாளும் மாறி போகாது, அப்படியே நிறைவேறும். அதனால் ஒரு மன மகிழ்ச்சி உள்ளத்தில் எப்போது இருக்கும். கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற அந்த ஆளுமீறி விசுவாசம், அந்த விசுவாசத்தின் ஆழம் நம்மளை எப்போதுமே மன மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். ஸ்தோத்திரம். அதுபோல 119 சங்கீதம் 70வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயம் நிலந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் நம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்க நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம அதிகமாக தியானிக்கும் போது, நம்ம சிந்தையில் மனதில் அதை பதித்து வைக்கும் பொழுது, இதயத்தில் பதித்து வைக்கும் போது நமக்கு எப்போதுமே மனமகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். அதேபோல் 119 சங்கீதம் 92 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, இதனாலே அநேக காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும், துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன பண்ணும், துக்கப்படுத்தும், மன நோவை கொண்டு வந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த வேத வசனம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த துக்கத்தை, மன நோவை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு, வேத வசன தியானம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுபோல் 119 சங்கீதத்தில் 143 வசனம் விதமாக சொல்கிறது, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சொல்லப்பட்டிருக்கிறது இக்கட்டும் நெருக்கமும். நாளில் பார்க்கும்போது அநேக இக்கட்டுகள், அநேக நெருக்கங்கள் நம்மளை பிடித்து நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுதுமே இந்த வேத வசனம் மட்டும் நமக்குள்ள இல்லாதிருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம், துக்கத்தில் மூழ்கி போயிருப்போம். சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. நம்மளை ஆணுடைய தந்த வசனம் தான் நம்மளை பிரியமானவர்களே மன மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தார் சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் வரும் பொழுது துக்கத்தில் மூழ்கி போய் விடுகிறார்கள். சில பேர் மரணத்துக்கு நேராக, தற்கொலைக்கு நேராக போய்விடுகிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையை பிடித்து நிறுத்துவது அந்த வேத வசனம். அவர் வேத வசனத்தில் அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதனால் மட்டும்தான் அவர்கள் நிலைநிற்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மன துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் சொல்லியிருக்குது. நம்ம அழிந்து போகாத வண்ணம் நம்மளை பாதுகாத்தது, பராமரித்தது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவனுடைய வசனம். நான் என் வசனத்தை அனுப்பி உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே. அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை விடுவித்திருக்கிறார். அநேக துக்கங்கள், பிரயாசங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மளை விடுவித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்க்கும்போது தெரியும் ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை ஒவ்வொருவரையும் விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. அவர் வசனத்தை அனுப்பி நம்மை விடுவித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இனிவர்கள் அவர் சமூகத்திலே நம்மளை பூர்ணமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாம். அந்த நாளிலே அதிகமாக வேத வசனத்தை தியானிக்க நம்மளை பூர்ணமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாமா? துக்கம் நம்மளை அமிழ்த்தாதபடிக்கு. ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்கு, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இக்கட்டு நெருக்கமெல்லாம் நம்மளுடைய நீங்கி போகும்படிக்காக தேவ சமூகத்திலே பூர்ணமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாம். என்னென்ன காரியங்கள் உங்களை நெருக்கத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதோ, உங்களை துக்கப்படுத்துகிறதோ, அதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் இறக்கி வைக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மனமகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறார். அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மளை பூர்ணமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாம். பல பல காரியங்களை சொல்லி நீங்கள் துக்கப்படலாம், வேதனைப்படலாம். உங்கள் துக்கங்கள், உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே, உங்கள் பக்கத்தில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். அவர் சமூகத்தில் பூர்ணமாக தாழ்த்தி கொடுக்கலாமா?
உங்கள் சகல விஷயங்களையும், எல்லா பாரங்கள், நெருக்கங்கள், இக்கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் சொல்லி அறிக்கையிடலாம். ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீ விடுவீங்கப்பா என்று சொல்லி அவர் தந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவோம். சோத்திரம். இதோ நெருக்கத்தில் இருந்த என்னை அவர் விசாலத்திலே கொண்டு வந்தார். அந்த வசனத்தை நினைவு கூறுவோம். எப்பேற்பட்ட இடுக்கம் இருந்தாலும் சரி, நெருக்கம் இருந்தாலும் சரி, உங்களை விசாலத்திலேக்கு கொண்டு வருகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சமுத்திரம் முற்றமாக தாழ்த்தி போய் கொடுக்கலாம். அவர் நம்மளை விடுவிக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். என் வசனம் அனுப்பி நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏது வியாதியாக இருக்கட்டும், ஏது பிரயாசங்களாக இருக்கட்டும், அவர் சமூகத்தில் முற்றமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, அவர் நாளே உங்களை விடுவிப்பதற்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேன் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது அந்த ஆளுமையிற வசன தியானத்தினாலே உங்கள் பாரம், பிரயாசங்கள், நெருக்கங்கள் நீங்கி போவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சமுத்திர பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வண்ணம் உமது வசனத்தை மறவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வசனத்தை மறக்காதபடிக்கு ஆளுமேறி தியானத்தில் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா நெருக்கங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதங்களை செய்வீராக கர்த்தாவே. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியாக வைப்பீராக. தடைகள் மாறட்டும், அற்புதம் செய்யும், நாமத்தை முகத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை விண்டவில்லையே. நான் வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை